ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்னிஸ் எக்ஸூட்டோட ஸ்பின்னு தான். அது நான் ஒரு 60 ஸ்பின் தான் பண்ணியிருப்பேன். 60 ஸ்பின் பண்ணி அது ஒரு பார்ட் 1 மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், எனக்கு 60 ஸ்பின்னில் என்னெல்லாம் கிடச்சிச்சு, என்னெல்லாம் கிடைக்கல இன்னும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் லக்கை பேஸ்ட் பண்ணி மாறும். எனக்கு முக்கியமானது நிறைய கிடச்சிட்டு, முக்கியமானது நிறைய கிடைக்கல. நான் பார்த்துட்ருக்கேன். காயின் முக்கியவாசி நமக்கு ஃபுல்லு காயின் தான் அடிச்சு இருப்பாங்க. இந்த ஸ்பின்னை கொஞ்சம் பாருங்களேன், இன்ட்ரூ பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்குது எக்ஸூட்டு பங்கம். எக்ஸூட் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். முடிஞ்சாலும் இன்னும் 10 யூஸ்க்கு அடிச்சிடலாமா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 2 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அடித்தா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாப்புல. சரி போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸூட் கிடச்சிட்டு சார் ஃபஸ்ட்டே ஸ்பாயில் பண்ணிட்டணும். சரி பரவாயில்ல, நீங்கள் லாஸ்ட் வர பாருங்கள். சரி 60 ஸ்பின் வர பாருங்கள், என்னெல்லாம் கிடச்சிருக்கு. இப்போ நான் முதல்ல 4 ஸ்பின் ஆரம்பிச்சிருப்பேன். ஆமாம், 4 ஸ்பின் ஆரம்பிச்சிட்டேன். 3 ஸ்பின் ரெக்கார்ட் பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். 5 ஸ்பின் போட்டிருக்கேன். ஸ்பின் என்ன கிடைக்கு சொன்னல, ஃபுல் காயின் தான். ஃபுல் காயின் நிறையா போட்டிருப்பாங்க. ஃபுல் காயினாக போட்டு நம்மளை கொண்டு துப்பிருப்பாங்க. பட்டிங் காயின் 60 யூசிடா. அரே 10 விஷயம் இருக்கும். அதனால 10 காயினாக தரோம். அதனால் மனசு தேர்த்திக்கலாம். ரொம்ப பிளிங்காக ஒரு எக்ஸூட் அந்த மாதிரி பள்ளிச்சுன்னு வர்றாப்புல. அப்படி தான் மித்திக்கு கொஞ்சம் வேறு மாதிரி கிடைக்கப்போ அர்த்தம். லெஜெண்ட்ரிக்கு பிளிங்க் ஆகலையா? மித்திக்கு மட்டும் தான் பிளிங்க் ஆகும் போல். லெஜெண்ட்ரி கிடச்சிட்டா அதுக்குள்ளே நேடு கிடச்சிட்டு கிரனேடும் காக்டெயில் எனக்கு முதலே கிடச்சிரும். அதுக்கப்புறம் கிடைக்க வேறு எதுவுமே கிடைக்காது. மித்திக்கு எதுவுமே கிடைக்கல. நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே இறங்கிட்டேன். 10 யூசி கூட கிடைக்க மாட்டேங்க. சரி 30 யூசி அடிச்சிருப்பேன் பாருங்கள். 30 யூசிலாம் தண்ணிமாக இறக்கியிருப்பேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மறுபடியும் அடுத்த ஸ்பின் வந்துட்டேன். அடுத்த நாள் உள்ள ஸ்பின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னாக பார்த்து வச்சுருப்பேன் உங்களுக்காக. மணி 10 யூசிக்கு நம்ம அடிக்கிறோம். ஆர்பியில் உள்ள 2 வவுச்சரு 50 யூசி வவுச்சர்லாம் போட்டு யூஸ் பண்ணி தான் 10 யூசிலாம் அடிச்சு இப்போ நிறைய இது காயின்லாம் கிடச்சிச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எடுத்தால் நமக்கு கிட்டத்தட்ட 28 கிட்ட கிடைக்கும். எனக்கு 28 கிட்ட கிடைக்கும். அது நம்ம 28 எவ்வளோ சம்திங் வரும். 100 480 கிட்ட யூசி சார் அனுப்பி விட்ற மாதிரி இருக்கும். கொடுத்து விட்ற மாதிரி 28 ஸ்பின்னுக்கு 480 யூசி பொறுத்து தான். ஒரு ஸ்பின்னுக்கு 60 யூசி, 10 ஸ்பின்னுக்கு 600ங்கிறப்போ 28 ஸ்பின்னுக்கு 480 தான். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வாய் வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ தான் முதல் பேசுகிறேன். இதுதான் நினைக்கிறேன். இது பிளிங்காக மட்டுங்க சார். பிளிங்காக ஏற்கனவே போயிட்டோம். வீடியோ பார்க்க பேசிகிட்டு இருக்கேன். 13 ஸ்பின் தான் போட்டுருக்கணும். 14 ஸ்பின்னு ஃபுல்லு காயின். எனக்கு காயினாக கொடுத்து தள்ளிட்டோம். இதில் ஒரே ஒரு இது மட்டும் மிஸ் ஆகிட்டு. மித்தி கெட்கிற எனக்கு ஒன்று கிடைக்கும் பாருங்களேன். இப்போ மித்தி கெட்கிற ஒன்று கிடைக்கணும். எனக்கு எங்கே காணும்? மித்தி கெட்கிற ஒன்று கிடைக்கும். எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே டபுளாக கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு உனக்கு மண்டி கிடைக்கும். அது இன்ட்டு 10 போட்டுருவோங்க. அதுவே 25 இன்ட்டு 10னா 250 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அது பயங்கரமாக இருந்துச்சு. அலறிட்டேன் அதை பார்த்து. வாவ், வாட் ஃபேபுலஸ். பெயிண்ட் அப்பெல்லாம் ஒரு ஒர்த்தாடா. 17 ஸ்பின் போட போகிறேன். அதில் என்ன கிடைக்க போகுது? 17 மாற மட்டுக்கு கிளிக் பண்ணிட்டே இருக்குண்ணா. 17 ஸ்பின்னு. எஸ், சம்திங் ஐ காட். மெட்டீரியலா கோல்டு பரவாயில்ல. ஆனால் எனக்கு மெட்டீரியல் கொடுக்கல நண்பர்களே. மினி மெட்டீரியல் மட்டும் தான் 2000 கொடுத்துருப்பானுங்க மொத்தத்துலேயே. என் ஃப்ரெண்டுக்குலாம் நிறைய மெட்டீரியல் கொடுத்தாங்க. 4 மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். மெட்டீரியல் செம ஒர்த்து. கண்ணை அப்படி போட்டுக்கலாம். கரெக்டு. அதுக்குன்னு ஏகேஎம் கிளேசியரும் M4 கிளேசியரும் வச்சுருக்கேன். அப்புறம் ஆகணும் இருக்கேன்ட்ட. அதெல்லாம் முடிச்சு விடணும். இப்போ தான் இது போட்டிருக்கேன். மீலிக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு மீலி வந்தால் தெரியுமா? இந்த ஸ்பை எக்ஸூட் ஃபேமிலி. அதில் ஒரு மீலி வெப்பனை அப்கிரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்கிரேட் பண்ணால் தான் காசு தருவாப்பிலையா. அப்கிரேட் பண்ணி விட்டுரும். அது ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட காயினாக தரான். எனக்கு தெரியாது காயினாக தருவேன்னு. ஆனால் அவங்கள்ட்ட இப்படி தான் பில்டப் பண்ணுவேன். ஏதோ ஒன்று பிளிங்க் ஆகும், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து 59வது கொஞ்சம் எதிர்பார்த்துட்டே இருங்க. பயங்கரமாக இருப்பான் தலைவன். அந்த நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும். எமௌண்ட்டே கிடைக்கல. எமௌண்ட்டு கிடைக்குமா? இப்போ எமௌண்ட்டே கிடைக்க மாட்டேங்க. ஸோ பேடு. என்ன பண்ணலாம்? நிறைய ட்ரிக்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் அதில். எப்படின்னா வெளியே போய்ட்டு விக்டர் அது இது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருப்பேன். எதுவுமே கிடைக்கல. சும்மா உள்ளே போய் உட்காந்து சும்மா நீங்கள் வெறி ஒன்று அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. 10 அடிச்சுட்டு இருந்தால் போயிடும். 10 யூசிக்கு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. கிட்டுன்னு நம்ம உள்ளே போய் லைட்டாக அப்பப்போ ரெடீம்லேயே போய் பார்த்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸூட்டும் 4-5 வாட்டி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணால்
எப்போது கிடைப்போம், கிடைக்கும் நம்புவோம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. இந்த காயின்லாம் அது ஒர்த்தா? காயின் இப்போதைக்கு ஒர்த்து இல்லை, அப்புறம் வாங்கிக்கலாம், பின்னாடி யூஸ் ஆகும். 40 காயின் தரலாம், 40 50 மாறலாம், நல்லா இருந்திருக்கும். சனியன் தரவே மாட்டான். ரொம்ப நாள் பேசுகிறானே, வாயின்னு நினச்சிடாதீங்க, நான் இன்ட்ரோவர்ட். என்ன இது மாப்பிள்ளை, என் ஃப்ரெண்டோட இது சேர்த்து போட்டிருக்கலாம், மிஸ் ஆகிட்டு. சரி ஓகே. எனக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்களா, ஃபுல்லுமே எதுவுமே கொடுத்துட மாட்டான். அந்த பிளிங்கு கூட இருக்காது அந்த எக்ஸு, உண்மையாக கிடையாது. அப்புறம் தான் பார்த்தேன், இந்த பப்ஜி பைத்தியக்காரன் நம்மளுக்கு எதுவுமே தரமாட்டான்னு. இதான் நினைக்கிறேன், பிளிங்கே ஆக மாட்டேங்க. என்ன இது பரவாயில்ல, இந்த மாதிரி கிடைச்சா கூட பெஸ்ட்டு தான். இதுக்கு அந்த காயினுக்கு இது பெஸ்ட்டு. இது 6 இது, அது 2 தான். சொல்கிறேன், நிறைய பொருள் நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேபி எப்படிலாம் இது எடுக்கணும் மட்டும் சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு அது நீ ஒரு வீடியோ கூட போடுறேன். என்னால் 60 வயசில் ஒரு எக்ஸ்பீட் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக உண்மை அதுதான், 60 வயசில் ஒரு எக்ஸ்பீட் எடுத்துட்டேன். அதை அப்கிரேட் பண்ணுறது தான் இப்போ நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 150 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கையில் எக்ஸ்பீட் இருக்கும். 140 145 சம்திங். ஏன்னா இப்போமே என்ன எனக்கு எவ்வளோ இருக்குது, 65 பண்ணியிருக்கேன்னா அப்படி இன்ட்டு 2, இப்போ 60 ஸ்பின் பண்ணிக்கிங்கன்னா 120 ஸ்பின்னுக்கு மேலே தான் இருக்கும். 120க்கு மேலே தான் இருக்கும் காயின் சொல்கிற மாதிரி. 120க்கு மேலே தான் இது காமிக்கும், அந்த சினர்ஜி மாதிரி ஏறுது தெரியுமா. அது மொத்தம் 300 ஏறுனா நம்ம கிடச்சிரும். 300 டிவைட் பை 2னா 150. கண்டிப்பாக 150 ஸ்பின்னை நம்ம எடுத்துடலாம். அதுதான் கான்செப்ட். அது எக்ஸ்பீட் முதலே கிடச்சிட்டா அது அந்த இதுவுமே எந்த அப்படிங்க ஆகிட்டு தலைவர் ஏதாவது கிடைக்க போகுது. சொன்னல மெத்தி கெட்கியாரு தான் எனக்கு கிடச்சிட்டு. இது மாதிரி எனக்கு இன்னொரு கிடைக்கும், அது அப்படியே 25x10 வரும். இப்போ 250 எனக்கு மாறிடும். மேலே காயினை பார்த்துட்டு வாங்க, இப்போ 36 இருக்கா, ஒரு ஸ்பின்னை பார்த்துட்டு இருங்க, அப்படி பார்த்துட்டு இருங்க, டக்குன்னு மாறும் பாருங்களேன். 36 அப்படியே டக்குன்னு ப்ளஸ் ஆயிரும். அந்த இது எனக்கு கிடைக்கல, ரெக்கார்ட் பண்ணால் முட்டுட்டேன், அதான் உங்களுக்கு தெரியல. சார் அதை எப்படி மிஸ் பண்ணிட்டேன், சனியை. நீ தான் சொன்னேன், நான் வேற யாரும் அப்படியே அப்படிங்க. இதுலேயே தான் கிடைக்கும் போது ஜாலி 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 ஜாலி. அந்த இது அமௌண்ட்டு உங்களுக்கு எதுவுமே போட்டு காமிச்சிட மாட்டேன், ஏன்னா இப்போ இது இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் மட்டும் தான். இந்த பார்ட்டாக படம் தெரியுமா, பார்ட் 1 60 கிரேட் ஓப்பனிங் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கான அப்படி பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எத்தனை ஸ்பின்னு, 70 ஸ்பின் பண்ணுறோம்னா 34 இருக்குது. 34 ஸ்பின் பண்ணியிருக்கேன். அப்படின்னா 35 ஸ்பின்னு வேஸ்ட்டு. பெயிண்ட் அப் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஏருக்கும் அது யூஸ் ஆகாது. பப்ஜி நம்மகிட்ட நல்லா காசு அடி பண்ணணும், ஆனால் இது கொஞ்சம் காசு கொடுக்கணும்ப்பா, காசுக்கு ஒர்த்து தான். கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை ரூபா போட்டிருக்கோன்னா வந்து 600, கிட்டத்தட்ட 1200 நம்ம மணியாக போடணும். ஒரு யூசி வந்து நம்ம 2000 யூசிக்கு இருக்கிற நம்ம கையில் இருக்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் 2500 கிட்ட இதில் போட்டேன், இப்போதைக்கு போட்டிருக்கேன். நீ எவ்வளோ போட போகிறேன்னு தெரில எனக்கு. வாய்ஸ் அலுவலமாக தான் இருக்கும். அந்த 2500 போயிட்டா இது பிங்கே போகுது நான். சரி பிங்கே ஆக மாட்டுக்க, அது ஒரு மாதிரி பளிச்சுன்னு வரும் அந்த தலைவர்களே. எக்ஸு தான் சீனாக இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக கடைக்கு போகிறோம். காயின் பார்த்துட்டே வரீங்களா, எத்தனை காயின் இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த எக்ஸு கரெக்டாக மிஸ் ஆகிட்டு. சரி பெயிண்ட பக்கம் எவ்வளோ பில்டப்பு, அப்புறம் 42 காயின் இருக்கு என்கிட்ட. சரியா 39 ஸ்பின் பண்ண போகிறேன். 39 ஸ்பின்னு தான். சரி ஒன்றுமே கிடைக்காத காயின் வேஸ்ட்டு. 44 ஸ்பின், 44 காயின் இருக்குது. சரியா 39 ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஓடுறா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறா, கலெக்ட் பண்ணி வச்சுக்க. அதுக்கு தான் மினி மெட்டீரியல் மட்டும்தான் இதில் ஒருத்தர் கொஞ்சம் தந்திருக்கான், எனக்கு வேறு எதுவுமே தரல. மெட்டீரியல் ஆட்டு கொடுத்துடலாம், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 மெட்டீரியல் கொடுத்தான்னு. வைத்தறிச்சலாக தான் இருக்குது, என்ன பண்ண. அவனும் ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு எக்ஸ்பீட் கிடைக்க மாட்டேங்குது. பயப்படாத பிரேவனே, அவனுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அவர் பேர் சரியான வெட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த பிள்ளை அதை வந்திருக்கிறதுனால எனக்கு இது கொடுத்துட்டான், மாலி கொடுத்துட்டான், யாருன்னே தெரில. 46 காயின் இருக்கேன் என்கிட்ட. இப்போ 41 ஸ்பின் பண்ணியிருக்கேன். போடுறா 300 யூசி மொத்தம் சுவாக. எத்தனை ஸ்பின் பண்ணிங்கன்னா இப்போ ஜோக்கர் ஃபுல் செட் வேறு வந்துருக்கு, அதுக்கும் ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். பயங்கரமாக இருக்குது ஃபுல் செட்டு. எனக்கு M4 கூட வேணாம், இந்த செட்டு அவுட்ஃபிட் சூப்பராக இருக்கும். பங்கமாக இருப்பாப்புல, பங்கம் பண்ணாப்புல. யாரெல்லாம் ஃபுல் செட்டு க்ரியேட் பண்ண இது ஸ்பின் பண்ணுறீங்களோ, ஸ்பின் பண்ண அந்த வீடியோவை எனக்கு அனுப்புங்க, அதை உங்களுக்காக வீடியோவில் போட்டு விட்றேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒர்த்து தான், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நான் விஷ் போட்டிருக்கேன். விஷ் வந்து எப்படின்னா
கேரண்டியில் தான். ஆனால் ரொம்ப இழுத்து பண்ணுறான். 150 கிரேட் நம்ம ஓப்பன் பண்ணால் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். நம்ம கொஞ்சம் பார்த்தா பண்ணணும். அது எப்படின்னா நிறைய டிப்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் அதில் அனலைஸ் பண்ணிக்கங்க. இதில் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கிரேட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு என்ன பொறுத்தவரை. நான் இன்னும் அதுக்கு வீடியோ போடலை, பொறுமையாக போடும். நான் ஓப்பன் பண்ணுற பிளான் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நம்மகிட்ட இப்போ தான் மணி ஷார்ட்டேஜ். இதுக்கு வேறு தனியாக அமௌண்ட் போட்டாச்சு. அமௌண்ட் யாரும் உங்களுக்கு நான் போடுறேன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து யூடியூபராக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூடியூபராக அதனால இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி லைட்டாக போட்டுட்டு இருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. நானும் மொத 10 யூசி அந்த ஃப்ரீயா ஒண்ணு ஆட்டம் தருமா, கொடுக்கறனால 10 யூசி பாருங்க. ஸ்பின் பண்ணா போதும்னு. அதுலயே ஒன்றுமே தர கொடுக்கணும்னு மாட்டான். நினைச்சேன். கண்டிப்பாக இல்லை. 46 ஸ்பின், 47 ஸ்பின் பார்த்தீங்களா? இப்போ 258 98 போயிட்டு பார்த்தீங்களா? அதான் 250 ஸ்பின் எனக்கு 250 காயின் கிடச்சிச்சு. அதில் அப்டேட் மாறி மேலே தூக்கி நிப்பாட்டாப்புல. அப்படி தூக்கி டாப்பில் நிப்பாட்டாப்புல. இதுதான் வெறும் 4 தான் வரும். 10 ஆட்டம் வந்திருக்கலாம். சனி அதுவும் வரல. கடுப்பாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 48 49 ஸ்பின்னு போட்டாச்சு. என்ன 49 காணும், 50 ஆகிட்டா. அப்போ சில இதுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் சில வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட்டுருப்பேன். அதே மாதிரி அந்த இது ஏஎம்ஆர் ஸ்கின்னும் எனக்கு கிடைக்கல. 2 மித்திக் அவுட்ஃபிட்டும் எனக்கு கிடைக்கல. கிளைடர் கிடைக்கல, பேக் கிடைக்கல, ஹெல்மெட்டு கிடைக்கல. மித்திக்கில் எனக்கு நிறைய கிடைக்கல. ஆனால் கிடைச்சதுன்னா அந்த எக்ஸ்ஃபிட் அவுட்ஃபிட் மட்டும்தான். எக்ஸ்ஃபிட்டே கிடச்சி அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். மெட்டீரியல் கிடச்சிக்கலாம், மனசில் ஏற தேர்த்திப்பேன். மெட்டீரியல் வந்து 500 யூசியா. ஸோ நம்ம ஒரு 2 மெட்டீரியல் கிடச்சா கூட நமக்கு ஒர்த்தாக தெரியும். அப்படி சொல்கிறேன், வேற ஒன்றும். இன்னும் நம்ம நாள் இருக்குது. இப்போவும் 60 தான் பண்ணியிருக்கோம். இன்னும் டைம் இருக்குது. பொறுமையாக காற்று தட்டிக்கணும். அடுத்தது பர்ச்சேசர் போடணும், சப்ஸ்கிரிப்ஷன் மறுபடியும் போடணும். நான் 6ஆம் தேதி போட்டு வச்சுருக்கேன். பிரச்சனை இல்லை. கரெக்டாக தூக்குறோம், ஸ்கெட்ச் போடுறோம், பயங்கரம் பண்ணுறோம். இது என்னடா ஜொலிக்கிற ஜொலிக்குது. இதில் தான் கிடைக்குது வெறித்தனம். எமௌண்ட்டு நினச்சேன். இந்த எமௌண்ட்டு என் தலைவர் பிரவீனுக்கு முதலே கிடச்சிட்டு. இப்போ தான் எனக்கு கிடச்சி, கொஞ்சம் லேட்டாக கிடச்சிட்டு. பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் அசரலடாண்ணா. இது பார்த்தீங்களா, டக்குன்னு திரும்பிட்டேன். ஸ்கிப்பே போடல ஆக்சுவலாக. இப்போ தான் மடியும் காமிக்கிறது. அது கிளிச்சு போல. அது மடியும் கிடச்சிட்டு, முதலே கிடச்சிட்டு. மடி மாறும் பாருங்களேன். இப்போ மடி மாறும். 57வது இது இப்போ போடுறேன். 57 58 போட போகிறேன். 58 போடுறா கிரிக்கால போடுறா. 10 யூசிக்கு போடு வெறித்தனம். 2 தான் சி வேஸ்ட். இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த ஆளுடன் எதிர்பார்த்துருந்த இது வந்துட்டு. காலையிலே போய் ஆஃபீஸ்லேருந்து அடித்தேன். எல்லோரும் என்ன பெரிய கொண்டு தான் பார்த்தாங்க, பைத்தியக்கார மாதிரி அடிச்சிட்டேன். இப்போ ஒன்று கிடைக்கும் பாருங்கள், அலேறிடுவீங்க. கிளிக் பண்ணிட்டு இருந்தேன். கிளிக் பண்ணு. இப்போ இந்த மாதிரி இப்போ நிறைய பண்ணுவேன். அன்றைக்கி ரொம்ப நேரம் கிளிக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கிளைடர் வேணும், அப்போ அந்த குதிரை எடுக்க முடியும். அதனால் கிளிக் பண்ணிட்டு இருந்தேன். கிளைடரும் கிடைக்கல, குதிரையும் கிடைக்கல, ஹெல்மெட்டும் கிடைக்கல. குதிரை டைம் ஆகும். ஃபுல் மேக்ஸ் போடணுமா கொஞ்சம் டவுட்டு தான். கிடச்சிட்டு. இப்போ பாருங்கள், ஸ்லோமோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் ஸ்லோமோ போட்டு அப்படி எஃபெக்டாக பாருங்கள். அப்படி வரும் அந்த கெத்தா. மியூசிக் போடக்கூடாது. வந்துட்டான்டா, கிடச்சிட்டு. மை ஃபஸ்ட்டு மித்திக் எக்ஸூட் இக்ரீஸ் வச்சுருக்கலாம். சோலர் எவ்வளோங்களா? சரி பரவாயில்ல, இதே ஓகே தான். இப்போ மண்டேலேருந்து லூசர் விட்டுருக்காப்லையா, அப்கிரேட் பண்ண அப்புறம் தோர் மாதிரி சடை பண்ணிடுவாப்புல. அதையும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நைஸ். லாஸ்ட் ஒரு ஸ்பின்னு, 60 ஸ்பின்னோட முடிச்சிடுறேன். பயப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.